ஹலோ, வெல்கம் டு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு லேவி ப்ராப்பர்ட்டிஸ் சார்பாக கன்னியாகுமரி எக்கோ பார்க் பக்கத்துல இருக்க ஒரு 4BH டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ல இருக்க 4BH வீடு பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க இதுல பிளாட்ஸ், தென்னந்தோப்புகள், வீடுகள் நல்ல முறையில் இருக்கிறத நாங்க இதுல ரிவ்யூ பண்ணுவோம். அது மூலமா ஈஸியா நீங்க வாங்குறதுக்கு எளிதான முறையில் நாங்க பண்ணி விடுவோம். சரி, வாங்க இந்த வீடை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வீடு எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி எக்கோ பார்க் பக்கத்துல இருக்க ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ல தான். மொத்தம் 4.5 சென்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. மொத்தம் 4.5 சென்ட் 2500 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட். சரி, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங். இது கிழக்கு பக்கம் பார்த்து அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு வாஸ்து முறைப்படி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து போறோம். இது ஃப்ரண்ட் டோர் தேக்கு மர கதவுகள்ல போட்டிருக்கு. அப்படியே நம்ம வீட்டுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். இந்த வீட்டுல மொத்தம் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 2 டோர் போட்டிருக்காங்க. வடக்கு பக்கம் பார்த்து ஒண்ணு, கிழக்கு பக்கம் பார்த்து ஒண்ணு, அப்படி 2 டோருமே போட்டிருக்காங்க. டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு தேக்கு மரத்துல செய்திருக்காங்க. உள்ள டோர்ஸ் மலேசிய வங்கையில பண்ணிருக்காங்க. கீழே பாத்துருக்கீங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு காஸ்ட்லியான டைல்ஸ், கஜாரியா டைல்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. என்ன வீடு ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகல, இன்டீரியர் ஒர்க்ஸ் காண்டி பெண்டிங்ல இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க மேல ஃபால் சீலிங் நல்ல குவாலிட்டியா நல்ல டிசைனிங்கா பண்ணிருக்காங்க. லைட் செட்டப் எல்லாமே ஒரு பக்காவான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல நல்ல ஒரு குவாலிட்டியா டிசைன் பண்ணிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் ரூம்ல இருந்தா நமக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுலயுமே கிரானைட் பதிச்சு பண்ணிருக்காங்க. இப்போ இதுல கீழே 2 பெட்ரூம் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு 3 பாலி ஜன்னல் வச்சிருக்காங்க. ஜன்னல் வச்சு வித் அட்டாச் பாத்ரூம். எல்லா ரூம்லயுமே ஃபால் சீலிங் நல்லா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, இந்த இடத்துல வீடுகள்ல இயற்கையான முறையில காற்று நல்லா வந்துட்டு இருக்கு. சுற்றிலும் ஒரு இயற்கை சூழலான ஒரு இடம் தான். நல்ல அருமையான ஒரு நல்லா கட்டியிருக்காங்க. இப்போ இந்த இதை பார்த்துட்டீங்க அட்டாச் பாத்ரூம். என்ன பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணல. ஸோ இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பெண்டிங் இருக்குன்னு சொன்னேன். இப்போ திரும்ப நம்ம ஹாலுக்குள்ள வந்திருக்கோம். அந்த பெட்ரூம்ஸ்ல எல்லாம் ரேக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஹால் வந்திருக்கோம். ஃப்ரண்ட் ஹாலில் அந்த கிழக்கு பக்கத்துல உங்களுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இன்டீரியர் அதாவது இதுல கபோர்டு ஒர்க்குகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. நல்ல கூடின செட்டப்ல தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப அதுல நம்ம பார்க்க முடியல. இப்போ ரெண்டாவது பெட்ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜன்னல் போட்டிருக்காங்க. ஈஸியா நல்ல ஒரு காற்று அமைப்புகள் வரணும் அப்படிங்கறதுக்காண்டி 2 ஜன்னல் பாருங்க. 3 பாலியில் 1, 2 பாலியில் 1 நல்ல ஜன்னல் பண்ணிருக்காங்க. வித் அட்டாச் பாத்ரூம் கொஞ்சம் ஸ்பேசியஸா தான் இருக்கு. நல்ல ஸ்பேசியஸ் உண்டு. நல்ல ஒரு டைல்ஸ் யாருக்குமே எல்லாரும் அட்ராக்ட் ஆகுற மாதிரி உள்ள கலர்ஸ்ல பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு. இன்டீரியர் ஒர்க்லாம் இருக்கு அப்படி சொன்னேன். திரும்ப நம்ம ஃப்ரண்ட் ஹாலுக்கு வரோம். ஃப்ரண்ட் ஹால் பாருங்க. இந்த வடக்கு பார்த்து ஒரு வாசல் இருக்கு, கிழக்கு பார்த்து ஒரு வாசல். இந்த வடக்கு பார்த்து வாசல்ல வரும்போது தான் நம்ம இந்த கார் போர்ச் எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இது ஃப்ரண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட்ல பண்ணிருக்காங்க. ரொம்பவே அருமையான முறையில அந்த வால் ஃப்ளோரிங் எல்லாம் பாத்துருக்கீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. குவாலிட்டி பெயிண்டிங் நல்ல ஒரு டிசைனிங்ல பண்ணிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உள்ள ஹால். ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால். இதே மாதிரிதான் இன்னொன்னு இதுல என்ன பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ்ல பண்ணிருக்காங்க. மேல ஸ்டெப் வெளியோடி இருக்கு, உள்ளோடி இருக்கு. நீங்க மேல வாடகை கூடனா கூட பெட்டுக்கலாம். அந்த இதுலதான் இருக்கு. இதுல 2 பெட்ரூம் இருக்கு. ஹால் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் அந்த கைப்பிடிகள்லாம் வைக்கப்படல. பர்னிச்சர் வித் கிளாஸ்ல பண்ண போறாங்க. இதுல விண்டோ வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு விண்டோ, பெரிய விண்டோ. 2 டோர், அதாவது 2 பெட்ரூம் இப்போ இதுல செட் பண்ணிருக்காங்க. இந்த ஹால தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் பார்த்து ஒரு டோர் இருக்கு. அதே மாதிரி ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு டோர் இருக்கு. மொத்தம் 2 டோர். இப்ப நம்ம இதுல மேல உள்ள மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விண்டோ பண்ணிருக்காங்க.
கபோர்டு ஒர்க் பார்த்துருக்கீங்க. மேலே வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்புல இந்த வீடு இருக்கு. ஃபால் சீலிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்ரூம். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம். கீழே மேலேயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து நல்ல ஒரு ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஃப்ளோர் டைல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வெளியே அந்த வீட்டுக்கு வெளியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல ஒரு அமைதியான ஒரு இயற்கை சூழலான ஒரு இடம். சுற்றிலும் வீடுகள் தான். நல்ல ஒரு அற்புதமான ஒரு இடம். வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். நல்ல அமைதியான முறை ஒரு அமைதியாட்டு ரொம்ப காற்றோட்டமான ஒரு இடம். நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த மேல உள்ள ஹால் தான். என்ன நம்ம இன்னொரு ரூமு பெட்ரூம் தான். ஆனா இதுல வந்து அட்டாச் பாத்ரூம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பதிலா வெளியே ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒரு கெஸ்ட் ஹால் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல ஃபால் சீலிங் எல்லாமே வச்சு நல்ல ஒரு டிசைனிங்கும் அந்த இயற்கை அமைப்போட வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸான 2500 ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆர்கிடெக்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. வீடை பார்த்தவங்களுக்கு உடனே பிடிக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இதோட மர வகை என்ன ஃபர்னிச்சருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேக்கும் பண்ணியிருக்காங்க, மலேசியவங்க. இப்போ நம்ம வெளியே இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள சிட் அவுட்டில் தான் நம்ம இருக்கோம். பாருங்க, கீழே ஃப்ளோரிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியே அவுட்லுக்கிங் பார்க்குறீங்க. இந்த இடத்தோட கன்னியாகுமரியோட இதுதான் வியூஸ் தான். இந்த வீடை சுற்றிலும் வந்து நிறைய வீடுகள் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸான சீட் அவுட் வராண்டான்னு சொல்றது இருக்கு. ஏன்னா 2 சைடுமே உங்களுக்கு டோர் இருக்கனால, ஈஸ்டர்ன் நார்த் சைடில் இருக்கனால கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கு. உங்களுக்கு பார்க்கறதுக்கே உங்களுக்கு நல்லா இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னால தெரியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்தில் உள்ள வீடுகள், மலை சார்ந்த அமைப்புகள். இந்த இது ஸ்பேசியஸான இடம் தான். இதுக்கு பக்கத்துல வெளியே ஒரு பாத்ரூம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த நீங்க பாக்குறீங்க டூப்ளெக்ஸ்னால கீழே இருந்து வரக்கூடிய ஸ்டெப் இது வழியா தான் வருது. இதுல இந்த நார்த் சைடு வழியாட்டும் உள்ள போகலாம், ஈஸ்ட் சைடு ஆட்டும் உள்ள போகலாம். இது வந்து வெளியில உள்ள பாத்ரூம் எல்லாமே இன்னும் கம்ப்ளீட் ஆகல. நீங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணுவாங்க. இந்த வீடு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா லேவி ப்ராப்பர்ட்டிஸை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம மேலே வேணாலும் பார்த்துக்கலாம். மேலே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம மேலே ஸ்டெப்ல போயிட்டு இருக்கோம். தரவோடெல்லாம் போட்டு எல்லாமே பக்கம் கம்ப்ளீட்டட். ஏன்னா இன்டீரியர் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங். உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான முறையில் பண்ணியிருக்காங்க. அதான் இதில் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதை நம்ம வந்து கழுகு பார்வைன்னு சொல்லுவாங்களா, அவுட்டர் ஏரியா பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல மலை சார்ந்த இடம், அமைதியான ஒரு பார்க்க ஒரு ரம்மியமான இடம். உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸ். இந்த வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்க இதுல வந்து கன்னியாகுமரி டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதத்துக்கும் பயன்படும். ஈவன் ஒரு பிசினஸ் இதுக்காக பண்ணிக்கலாம், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணிக்கலாம், குடியிருக்கிறதுனால பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்ல அருமையான இடம். நீங்க இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.